ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆரோர் தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணது தான். நான் ஏற்கனவே பார்ட் 1ல் பாதி போட்டிருக்கேன். இப்போ இது பார்ட் 2 அதோட கண்டினியூ வீடியோ தான். வாங்க எப்படி இருக்குது, என்ன பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1லேயே பார்த்தீங்கன்னா, நான் கிச்சனில் உள்ள எல்லா திங்ஸ் எல்லாமே எடுத்து என் பையனை வச்சுக்கிட்டே நான் வெளியில் எடுத்து எல்லாமே ஹாலில் வச்சுட்டேன். அது நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பிறகு என்ன செஞ்சேன்னா, எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்த பிறகு ஃபுல்லாக வந்து தூசு ஒட்டடை எல்லாமே தட்டிட்டு மேலே உள்ள ஃபேனு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். அதாவது நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதை மட்டும் தான் நான் எடுத்து யூஸ் பண்ணி பண்ணுறதுக்காக நான் எல்லாமே அதை மட்டும் தான் வழக்கி கழுவி எடுத்தேன். மேலே உள்ள திங்ஸ் எப்போதுமே நான் எடுக்க மாட்டேன். அது வந்து பொங்கலோடு தான் சுத்தம் பண்ணுவேன். பாருங்கள், எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக ஒரு ட்ரை துணி வச்சு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தொடச்சிட்டேன். பிறகு வந்து என்னோடய பையன் தான் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தான். அவன் தான் ஈர துணியை வச்சு சோப் ஆயில் வச்சு போட்டு நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணி கொடுத்தான். அவன் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். இந்த மாதிரி பிள்ளைங்களோட பார்த்திங்கன்னா, நம்ம பேசிக்கிட்டே வேலை செய்யும்போது நமக்கும் ஒரு டைம் பாஸ் ஆகும். அவங்களும் ஏதாச்சும் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் நமக்கு ஒரு டைம் போகிறதே தெரியாது. நம்ம வேலை பார்க்குற கஷ்டமும் தெரியாது. ஈஸியாக கொஞ்சம் வேலை பார்க்கலாம். அதுமாதிரி குழந்தைங்களுக்கும் நம்ம வேலை கொடுத்த மாரி இருக்கும். அவங்களும் செஞ்ச மாரி இருக்கும். அதுக்கு தான் அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறது. கிச்சன் கவுண்டர் டாப்பு பார்த்திங்கன்னா, நம்ம எப்போதுமே டெய்லியும் சுத்தம் பண்ணிவிடுவோம் சமைச்சு முடித்த கையோடவே. ஆனால் பார்த்திங்கன்னா, டீப் கிளீனிங்கிறது நம்ம எல்லா நாளும் செய்ய மாட்டோம். மாதத்துல 1 நாள், 15 நாளைக்கு ஒரு டைம் செய்கிறவங்களும் இருக்காங்க. மாதத்துல 1 நாள் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் செய்கிறது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா, எல்லாமே ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறம் கவுண்டர் டாப்லாம் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு வாஷ் பண்ணி கழுவி விட்டுட்டு அப்புறம் சோப் ஆயில் போட்டு தான் தேய்ச்சி எடுத்தேன். சுத்தமாக நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து எது எது எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக நான் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே வந்து நான் கம்ப்ளீட்டாக கழுவி எடுத்துட்டேன், சுத்தம் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஒரே நாளில் செஞ்சேனான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. 2 நாள் செஞ்சேன் அந்த வேலையை. அதாவது மொதல் நாள் வந்து ஒட்டடை தூசெல்லாம் அடித்து நல்லா கம்ப்ளீட்டாக கழுவி விட்டு அன்றைக்கி கொஞ்சமாக தான் பாத்திரம் வளர்க்க முடிஞ்சுது. எல்லாமே செய்ய முடியல. மறுநாள் பாதி பாத்திரம் எல்லாமே வளக்கி கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு பிறகு நான் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, அது வந்து கல்லு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிரானைட் கல் இருந்துச்சு என்கிட்ட ஒண்ணு. அத வந்து நான் டேபிள் மேல போட்டு, அது மேல நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வும், பிளேட்டு பாத்திரம் வைக்கிறதும் வச்சிருக்கேன் அது மேல பார்த்தீங்கன்னா. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில ஸ்பூனு, இந்த சிசர் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். கார்னர் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்கு. இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கலாம் எப்படி செய்வீங்க? எப்படி பண்ணுவீங்கங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து பாத்திரத்தை வளர்க்குறது, கழுவி எடுக்கிறதுலாம் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காட்டல. அதுமாரி நான் அரேஞ்ச் பண்ணதும் வீடியோ எடுக்க முடியல, நான் காட்டல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பிறகு நான் எல்லாமே செட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் இதை காமிச்சிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.